சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன்னை கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் கிருபையால் நிரப்பிடுவார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் கிருபையால் நிரப்பிடுவார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். நம்பிக்கையோடு சொல்லுங்க. உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் நினைவு அவன் நினைவு அல்ல, மேலானதை செய்வான். உன் நினைவு அவன் நினைவு அல்ல, மேலானதை செய்வான். உன்னை உடைத்து உருவாக்கும் புயவனவர் உன்னை சிறப்பாய் வணைந்திடுவான். உன்னை உடைத்து உருவாக்கும் புயவனவர் உன்னை சிறப்பாய் வணைந்திடுவான். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் ஜெபத்தினை தொடர்ந்திடு மகனே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் ஜெபத்தினை தொடர்ந்திடு மகளே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், உன் தடைகளை நொறுக்கிடுவார். உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், உன் தடைகள் நொறுக்கிடுவார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். எல்லாரும் சொல்லுங்க. என் காரியம் வாய்க்கும். என் காரியத்தை ஆண்டவர் வாய்க்க செய்ய ஆண்டவர் வல்லமுள்ள தேவன். என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். என் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். என்னை பெயர் சொல்லி அழைத்திடும் கர்த்தர் என்னை கடைசி வரை நடத்தி செல்வார். என் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் என்னை கடைசி வரை நடத்தி செல்வார். நம்பிக்கையோடு பாருங்க. என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும்.
என் காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஆமென் ஆமென். என் காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி எங்கள் காரியங்களை நீர் வாய்க்க செய்ய போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் போது உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். எல்லோரும் உட்காருவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். கழிந்த 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்தவுடனே நான் என்னுடைய அறையில் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகும்போது ஆண்டவர் 2 வார்த்தைகளை ஆண்டவர் பேசினார். அதை தான் இந்த நாட்களிலே நான் உங்களுக்கு செய்தியாக நான் சொல்லுகிறேன். 2 வார்த்தைகளிலே ஒரு வார்த்தை அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்ற சத்தம் இருதயத்திலே துணித்தது. இன்னும் ஒரு சத்தம் அழைத்தவர் கரம் நடத்தும் என்று சொன்ன 2 விதமான சத்தம். இந்த வார்த்தைகளை கேட்டபோது அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் கரம் நடத்தும் என்ற அந்த வார்த்தையை கேட்டபோது எனக்குள்ளாக ஒரு புது பலன் வந்தது, எனக்குள்ளாக ஒரு புது நம்பிக்கை வந்தது, எனக்கு ஒரு தைரியம் வந்தது. ஆண்டவருடைய வார்த்தை அது எனக்கு கிடைத்தது. அதே போல இன்றைக்கும் ஆண்டவர் அதே வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு புது நம்பிக்கை உண்டாகும், ஒரு தைரியம் உண்டாகும், புது பலன் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நான் அடிக்கடி சொல்வது போல நம்முடைய இருதயங்களிலே பிசாசின் சத்தம் தொனித்து கொண்டே இருக்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் பிலிசூனியம், எப்போ பார்த்தாலும் செய்வினை, எப்போ பார்த்தாலும் ஏவுதல், எப்போ பார்த்தாலும் கட்டு, இதெல்லாம் இருக்கிறது. ஆனால் இது மட்டும் நம்ம வாழ்க்கையில் நம்முடைய இருதயத்தில் தொனிக்கக்கூடாது. நம்முடைய இருதயத்தில் தொனிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று நம்மை வாழ வைக்கிறது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வசனம். அதான் சொல்லப்படுகிறது, மனுஷன் அப்பத்தினால மட்டுமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடியதான ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இன்றைக்கு நாம் தியானிக்கக்கூடியதான ஒரு காரியம் அழைத்தவர் உண்மை உள்ளவர். நம்முடைய தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் கரம் நடத்தும். பாருங்கள், 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் நீங்கள் படித்து பார்க்கும்போது உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று சொன்ன அந்த வாசகம் அங்கு இருக்கும். அதே போல 1 தெசலோனிக்கேயர் 5:24 வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும்போது உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லக்கூடியதான வசனம் இருக்கிறது. ஆண்டவர் உங்களோடு பேசுவாரே, ஆனால் ஏதோ ஒரு வார்த்தையை கொண்டு பேச மாட்டார், வேதத்திலே இருக்கக்கூடிய வசனங்களை கொண்டு தான் பேசுவார். அப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவர் பேசுகிற வார்த்தை. உண்மையிலே இதை நான் சொல்லும்போது எத்தனை பேருடைய இருதயத்திலே ஆண்டவர் என்னோடு பேச வேணும். ஆமென். இப்போ எத்தனை பேருக்கு நம்பிக்கை வந்திருக்கிறது, என் ஆண்டவர் என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று எத்தனை பேருக்கு நம்பிக்கை வந்திருக்கிறது? அல்லேலூயா. அழைத்தவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அந்த ஒரு பழைய பாட்டு உண்டு, அழைத்தவரே அவர் உண்மையுள்ளோர் தம் அழைப்பதில் விழிப்புடன் நிறுத்தவல்லோ. பாடுவோம். அழைத்தவரே அவர் உண்மையுள்ளோர் தம் அழைப்பதில் விழிப்புடன் நிறுத்தவல்லோ. உழைத்திடுவோம் மிக ஊக்கமுடன், உழைத்திடுவோம் மிக ஊக்கமுடன், அண்டி பிழைத்திடவே அன்பர் சமூகமதில், அண்டி பிழைத்திடவே அன்பர் சமூகமதில், ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த நாத்தும நேசரை புகழ்ந்திடுவே. நம்பிக்கையற்றோனாய் அலைந்த வேளை இயேசுநாதன் என் பக்கமாய் வந்தனரே. பாவங்கள் பாரங்கள் பறக்க செய்தே, பாவங்கள் பாரங்கள் பறக்க செய்தே, இந்த பாரதில் என்னை வெற்றி சீரக்க செய்தே, இந்த பாரதில் என்னை வெற்றி சீரக்க செய்தே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த
எந்த ஆத்தும நேசரை புகழ்ந்திடுவேன், ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்தும நேசரை புகழ்ந்திடுவேன். அல்லேலூயா. வாழ்க்கையிலே பலவிதமான நெருக்கங்களும் போராட்டங்களும் வரும் பொழுது நாம் மனிதர்களாக இருக்கிறபடினாலே நாம் சரியான இடத்தில் தான் இருக்கிறோமா என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளாக வரும். நான் வழிபடக்கூடியதான தெய்வம் உண்மை தெய்வம் தானா? சுவிசேஷத்தை கேட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், நான் இப்பொழுது ஆலயத்துக்கு போய்கொண்டே இருக்கிறேன், நான் வழிபடக்கூடிய தெய்வம் உண்மை உள்ளவர் தானா? என் ஜெபம் எல்லாம் அவர் கேட்கிறாரா? என் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தருவாரா என்று பலவிதமான கேள்விகள் எழுவது உண்டு. என் பிரச்சனைகளிலிருந்து இவரால் என்னை விடுவிக்க முடியுமா? இந்த பிரச்சனையிலிருந்து என்னை வெளியில் கொண்டு வர இவரால் முடியுமா? எனக்கு செய்வாரா? என் வாழ்க்கையிலே ஒரு நன்மை நடக்குமா? ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வாரா? என்னை இவரால் உயர்த்த முடியுமா என்று பலவிதமான கேள்விகள், வாழ்க்கையிலே தடுமாற்றங்கள், நெருக்கங்கள் வரும்போது இவைகள் எல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையில் வருகிறது. நான் ரட்சிக்கப்பட்டது உண்மைதானா? நான் அபிஷேகம் பண்ணப்பட்டது உண்மைதானா? ஆண்டவர் என்னோடு பேசினது உண்மைதானா என்றெல்லாம் பலவிதமான கேள்விகள் நம்ம வாழ்க்கையில் வருகிறது. வேதத்திலேயோ எத்தனையோ அற்புதங்களை நாங்கள் படித்தோம், பிரசங்களை கேட்டோம், தியானிக்கிறோம். ஆனால் வேதத்தில் நடந்த அற்புதங்களில் ஒரு அற்புதம் என் வாழ்க்கையில் நடக்குமா என்றெல்லாம் காலங்கள் போகும்போது, சில நினைத்த காரியங்கள் நடக்காத போது நம்ம வாழ்க்கையிலே பலவிதமான கேள்விகள் வருகிறது. இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளில் தான் ஆண்டவர் உங்களோடு என்னோடு ஆண்டவர் பேசுகிறார். உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்ற சத்தத்தை சபைக்கு ஆண்டவர் தொனிக்க செய்கிறார். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். வசனம் சொல்லுகிறது, தாய் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. தாவீது சொல்லும்போது, தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் அவர் என்னை சேர்த்து கொள்ளுகிறவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளைகளில் நம்பிக்கையை நீங்கள் இழந்து இந்த நாட்களிலே இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் மறுபடியும் உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடியதான வார்த்தை தான் ஆண்டவர் இந்த நாட்களில் உங்களுக்கு சொல்லுகிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் கரம் நடத்தும் என்று சொன்ன அந்த வார்த்தை நம்மோடு பேசி இன்றைக்கு உங்களை பலப்படுத்த விரும்புகிறார், உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறார். உங்கள் நம்பிக்கையை இன்னும், ஆண்டவர் மேலுள்ள நம்பிக்கை இன்னும் அதிகமாக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆவியானவர் சபையோடு பேசுகிறார். நான் கழிந்த வாரமே இந்த வார்த்தையை பேச வேண்டும் என்று நினைத்தேன். என்னால் வேறு ஊழியர் வந்து இங்கு கர்த்தருடைய வார்த்தை பேசினபடியினாலே பேச முடியவில்லை. எனவே இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்களோடு ஆண்டவர் பேசுகிறார். தாய் தன் பாலகனை மறக்க மாட்டார், அப்படி மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவே என்று சொன்னதால், தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவே என்று சொன்னதால், தாழ்த்தி என்னை அவர் கை தந்து ஜீவ பாதை என்று மோடுவே, தாழ்த்தி என்னை அவர் கை தந்து ஜீவ பாதை என்று மோடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். அல்லேலூயா. இந்த வார்த்தை தான் இந்நாள் வரைக்கும் நம்மை நடத்தி கொண்டு வருகிறது. நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் ஆண்டவர் என்னோடு ஒரு வார்த்தையை பேசினார் தரிசனத்தின் மூலமாக. நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த காலங்கள் பயம் வரும்பொழுதெல்லாம் அந்த வார்த்தையை படித்து, எழுதி வைத்ததை படித்து நான் என்னை தேற்றிக் கொள்வதுண்டு. உங்கள் வாழ்க்கையில இந்த காலத்திலே ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களோடு பேசுகிறார் என்றால்
உங்களில் அநேகர் அப்படி இருக்கிறீர்கள். பல காரியத்தை எதிர்பார்த்து நடக்காத ஒரு சூழ்நிலை நீங்க இருக்கிறபடினாலே ஆண்டவர் பேசுகிறார், உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று. இன்றைக்கு உங்கள் நம்பிக்கை கொஞ்சம் அதிகமாகட்டும். ஆண்டவர் மேல இன்னும் கொஞ்சம் அதிகமாக உங்கள் நம்பிக்கையை வையுங்கள். உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். பாருங்கள், தீமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலன் பவுல் எழுதும்போது என்ன எழுதுகிறார் என்றால், 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். மனிதர்களாகி நாம் பல நேரத்திலே உண்மை இல்லாதவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். நம்மை அழைத்த தெய்வத்திற்கு உண்மை இல்லாதவர்களாக மாறிவிடுகிறோம். உண்மையாகவே ஆண்டவரை நேசிக்காதவர்களாக மாறிவிடுகிறோம். உண்மையாகவே நம்முடைய சாயலால் உருவாக்கப்பட்ட மற்ற சகோதரர்களை நேசிக்காதவர்களாக மாறிவிடுகிறோம். நம்முடைய உடன்பிறப்புகளை நேசிக்காதவர்களாக மாறிவிடுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சபையை நேசிக்காமல் மாறிவிடுகிறோம். நமக்குள்ளே சுயம் வந்து விடுகிறது. தேவனால் அழைக்கப்பட்ட தேவ ஊழியர்களை கூட நேசிக்க முடிவதில்லை. அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மாறுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று பார்க்கும்போது தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஒரு வேளைகளில் நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறதுல குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் உங்களை நேசிப்பதில் ஆண்டவர் ஒரு நாள் குறைவில்லாத அன்புள்ள அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக அவர் இருக்கிறதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. உண்மையாக அவரை தொழுது கொள்ளாமல் ஒரு கடமைக்காக தொழுது கொள்வர்களாக இருக்கலாம். உண்மையாக ஜெபிக்காமல் இருக்கலாம். மற்றவருடைய காரியத்திலே நாம் உண்மை இல்லாதவர்களாக நாம் இருக்கலாம். பல நேரங்களிலே மாற்றி மாற்றி ஏமாற்றி பேசி கொண்டிருந்திருக்கலாம். தேவனுடைய காரியத்தில் கூட உண்மை இல்லாதவர்களாக இருந்திருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையிலே அவர் உண்மை உள்ளவர் என்றால் அவர் பொய் உரையாத தேவன். அவர் மாறவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால நீங்க சரியான இடத்துல தான் இருக்கிறீங்க. சரியான தெய்வத்தை தான் ஆராதிக்கிறீங்க. இயேசுதான் மெய்யான தெய்வம். வசனம் சொல்லுகிறது, இவரே மெய்யான தெய்வமும் இவரே நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். அவர் வல்லமையிலே மகத்துவமானவர், பயங்கரமான தெய்வத்தை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. விசேஷமாக உண்மை உள்ள தெய்வத்தை. இந்த உலகத்திலே உண்மை உள்ளவனை கண்டுபிடிப்பது என்பது ரொம்ப கடினமான காரியம். ஆனால் நம்முடைய தேவன் அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், உண்மை இல்லாமல் இருந்தாலும் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் நம்ம என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வதிக்கிறார். நம்ம ஆசீர்வதிக்கப்படுறதுனால நம்ம உண்மை உள்ளவங்க அப்படிங்கிறது இல்லை. அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதனால தான் நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபை குறித்து பார்க்கும் பொழுது, யாக்கோபு பாருங்கள், தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு போகும்பொழுது என்னென்ன பொருத்தனை பண்ணிட்டு போனான் அப்படின்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் 20லிருந்து 22 வரைக்கும் வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு கூட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். ஆமென். பொருத்தனை பண்ணி கொண்டு போகிறான். தேவரீர் எனக்கு தருகிற எல்லாவற்றில் நான் உமக்கு தசமம் தருவேன். பல காரியங்களை எடுத்து விடுறான். இப்படியெல்லாம் நான் செய்வேன் ஆண்டவரே. நானா? ஆண்டவர் என்ன பண்ணினார்? இவருடைய வாக்குறுதியை கேட்டு இவனை ஆசீர்வதித்தார். தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பி வருவதற்கு உதவி செய்தார். மாமனார் அவனுக்கு எதிராக இருந்தார்கள். சகோதரன் அவனுக்கு எதிராக இருந்தான். ஆனால் எல்லா தடைகளையும் மாற்றி ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருந்தபடினாலே ஆண்டவர் மறுபடியும் சொந்த இடத்திற்கு அவனுடைய ஜபத்தை கேட்டு கர்த்தர் கொண்டு வந்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தில் கடைசியில் நீங்கள் படிக்கலாம். இப்போ படிக்க வேண்டாம், வீட்டில் சென்று படித்து பாருங்கள். சொந்த இடத்துக்கு கொண்டு வந்தார். ஆனால் இதிலே அவன் தசமபாகம் கொடுப்பேன் என்று அவன் வாக்கு பண்ணினான். ஆனால் கொடுத்ததாக எங்கேயும் நாம் என்ன பண்ண முடியவில்லை. அவன் கொடுத்தான் என்று சொல்லவில்லை. அப்போ கொடுக்காதவனை ஆண்டவர் ஆசீர்வதித்தாரா? ஆசீர்வதித்தார். அதுதான் நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்க உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். எப்பவும் நமக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கணும், என் தேவன் உண்மை உள்ளவர்.
இன்றைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆமேன். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று ஆண்டவர் பேசின அவர் பேசுகிறார். வானத்தையும் பூமியும் படைத்த உங்களை அழைத்த தெய்வம் பேசுகிறார். உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். என் வாழ்க்கையில் சில காரியம் நடக்கலையே என்று பல போராட்டம். ஆண்டவர் சொன்னார், அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் கரை நடத்தும். அப்ப எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு நம்பிக்கை வந்தது, அவர் நடத்த போகிறார். அந்த நம்பிக்கை உங்க வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஆமேன். அப்ப இந்த வார்த்தை உங்க இருதயத்தில் தொனித்து கொண்டே இருக்கணும். எப்பவும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கேட்கணும். எப்ப எல்லாம் ஆண்டவர் என்னோடு பேசலையே நான் சோர்ந்து போவேன். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை எந்த சோர்வான நேரத்தில் கர்த்தர் பேசிட்டார்னா உடனே பலன் அடைஞ்சி அல்லேலூயா ஆண்டவரை துதிக்கிறவங்களாக மாறி விடுவோம். ஆமென். சுருக்கமாக இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். 2 காரியத்திலே ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்பதை இன்றைக்கு பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் ஒரு 3 காரியத்தை பார்க்க போகிறோம். முதலாவதாக, பாவத்தை மன்னிப்பதிலே நம்முடைய ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எதிலே உண்மை உள்ளவராக இருக்கிறார்? தோத்திரம். நம்முடைய பாவம் ஏசாயா 1:18 நீங்கள் படித்து பார்க்கும்போது, இரத்தாம்பரம் போல் சிவப்பா இருந்தாலும் அந்த பாவத்தை வெண்மையாக மாற்றுவார். ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த பாவத்தை ஆண்டவர் மன்னிப்பாரா? இந்த பாவத்தை ஆண்டவர் மன்னிப்பாரா? நான் செய்த பாவம் பெரிய பாவம் அல்லவோ, இந்த பாவத்தை மன்னிப்பாரா என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, உன் பாவம் இரத்தாம்பரம் போல் சிவப்பா இருந்தாலும் அதை வெண்மையாக மாற்ற என் ஆண்டவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். 1 யோவான் 1:9 வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, அந்த வசனத்தை படியுங்கள். 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாக இருக்கிறார். உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை கழுகி உங்களை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், தோத்திரம். நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையும் அவர் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். பாருங்கள், ஒரு மனிதன் ஆயக்காரன் தேவாலயத்துக்கு போகிறான். அவன் எப்படி ஜெபிக்கிறான்? லூக்கா 18:13-14 வரைக்கும் வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, லூக்கா 18:13-14 வசனம், ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று தாழ்த்தி மன்றாடி பாவத்தை அறிக்கையிட்டு அவன் ஜெபிக்கிறான். இவன் ஜெபித்த பின்பு ஆண்டவர் இவனை பாவத்தை மன்னித்தார். துன்மார்க்க வாழ்க்கை வாழ்ந்தான், பாவத்தை மன்னித்த உடனே இவன் வீட்டுக்கு எப்படி திரும்பி போகிறான் என்றால், அவன் நீதிமானாக்கப்பட்டவனாக அவன் கடந்து போவான். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் பாவம் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம பாவி. யாருடைய பாவம் மன்னிக்கப்படுகிறதோ உடனே அவர்கள் எப்பேற்பட்ட பாவம் செய்தவர்களாக இருந்தாலும் ஆண்டவர் அவர்களுக்கு நீதிமான்களாக மாற்றுகிறார். நீதிமான் என்கிற பட்டத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இல்லை என்ன பிரச்சனை என்ன அப்படின்னா, ப்ராப்ளம் இதில் இருக்கு. நம்ம நீதிமானவாதில் என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அதான் பிரச்சனை. ஆண்டவர் உண்மையா இருக்கார், எப்பேற்பட்ட பாவத்தை மன்னிப்பேன்ட்டார். ஒரு பிரச்சனை ஆண்டவர் எனக்கு உணர்த்தின ஒரு பிரச்சனையை மட்டும் சொல்றேன். என்னன்னா, சங்கீதம் 19:12 நீங்கள் படித்து பார்க்கும்போது சங்கீதக்காரன் அங்கே என்ன எழுதுகிறார்? சங்கீதக்காரன் என்ன எழுதுகிறார்? தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? எதில் பிரச்சனை இருக்கு அப்படின்னா, தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? பாருங்கள், நான் ஃபர்ஸ்ட் ஆராதனையில் நான் சொன்னேன், ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியோ பார்த்து, நீங்க முன்னாடி போல எல்லாம் சர்ச்சுக்கு வர்றதில்லையே அப்படி என்று அவங்கள பார்த்து கேட்கும்போது, ஒரு கூட்டத்தார் இப்படி பதில் சொல்லுவார்கள், ஒரு கூட்டத்தார் இப்படி பதில் ஒரு கூட்டத்தை என்ன பதில் சொல்லுவார்கள்னா, எங்களுக்கு என்ன இல்லை, எங்கள் கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கு சூழ்நிலை அப்படி இருக்குது, அதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும் தான். சூழ்நிலை இப்படி இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியாததா? எல்லாம் அவருக்கு தெரியும். ஒரு கூட்டத்தார் அப்படி என்ன பண்ணுவோம், எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு கூட்டம்
இன்னும் ஒரு கூட்டம் என்ன சொல்லுவாங்க, ஆமாம் உண்மைதான், நான் ஆரம்பத்தில் எப்போ ஜபம்னு வந்தேன், வீட்டில் இருக்கும்போது எப்போ பைபிள் தான் எடுத்து படிப்பேன், எப்போ பார்த்தாலும் ஆண்டவரை ஆராதிப்பேன். உண்மைதான், நீங்கள் சொல்கிறது உண்மைதான். என் வாழ்க்கையில் இன்னைக்கு ஜபம் குறைஞ்சு போயிருக்கிறது, என் ஜீவியத்தில் இன்னைக்கு பரிசுத்தம் குறைஞ்சு போயிருக்கிறது, ஆண்டவர் மேல் உள்ள அன்பு குறைஞ்சு போயிருக்கிறது, ஊழியக்காரன் மேல் உள்ள அன்பு குறைஞ்சு போயிருக்கிறது, சபையின் மேல் உள்ள அன்பு குறைந்து போயிருக்கிறது. ஏதோ வாழுகிறேன், ஏதோ வர்றேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகிறேன், நான் எங்களை மாற்றிக்கொள்கிறேன் ஐயா, நான் முயற்சி பண்ணுகிறேன், நான் மறுபடியும் நான் எழும்புவேன், நான் மறுபடியும் ஜெபிப்பேன், நான் மறுபடியும் என்னால் நான் முயற்சி பண்ணி நான் ட்ரை பண்ணி நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னாதான் அவங்க தான் நீதிமான்களாக மாற முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ நம்ம சூழ்நிலைகள் ஆண்டவருக்கு தெரியுமா? 100% தெரியும். ஆனால் நாம் ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லணும்? ஆண்டவரே, நான் என்னை மாற்றிக்கொள்கிறேன். நாம் செய்வது நியாயம் என்று சொல்வோமே ஆனால் நம்மை நாமே, என்னில் பாவம் இல்லை என்று சொல்வோமே ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை நீதிமானாக மாற்றுவதிலே உண்மை உள்ளவராக தான் இருக்கிறார். ஏதோ ஒரு வசனத்தின் மூலம் நாம் சுட்டிக்காட்டப்படும் பொழுது, ஆயிலும் உன் பேரில் ஒரு குறை உண்டு, தரித்திரருக்கு உன்னுடைய ஆஸ்தியை விற்று தரித்திரருக்கு கொடு, நீ பூர்ண சர்க்குணராய் இருக்க விரும்பினால் என்று சொன்னால், உடனே முடியாமல் இருந்தாலும் அவன் என்ன பண்ணணும்? ஏசப்பா, நான் முயற்சி பண்ணுறேன், எனக்கு அந்த கிருபையை தாங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டா, ஆண்டவர் அவனை நீதிமானா மாற்றுவாரா மாற்ற மாட்டாரா? அல்ல, அவற்றை போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்ம நீதிமான, நான் நீதிமான் அவற்றை காட்டக்கூடாது. நம்முடைய நீதி எல்லாம் அவருக்கு தெரியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ எப்பேற்பட்ட பாவத்தை ஆண்டவர் மன்னிக்க வல்லமுள்ள தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரச்சனை எதில் இருக்கு? தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? உணர்கிறவர்கள் ஞானவான்களாக ஆகாயமண்டத்தில், ஆமேன், நட்சத்திரங்களைப் போல அவர்கள் என்றைக்கும் உள்ள சதா காலங்களில் பிரகாசிப்பார்கள், உணர்வுள்ளவர்கள். அல்லேலூயா. அப்ப எல்லாரும் என்ன கேட்கணும்? ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை நான் படிக்கும்போது, உம்முடைய வார்த்தையை நான் கேட்கும்போது, உம்முடைய வார்த்தையை நான் தியானிக்கும் போது எனக்கு உணர்வை தாரும். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நீங்க ஒரு வேளைகளில் இந்த பாவம் மன்னிக்கப்படுமா? நாம் செய்த பாவம் உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், அவ்வளவு மோசமான பாவத்தை செய்துட்டு இந்த இடத்துல வந்திருக்கிறேன் தெரியுமா உங்களுக்கு என்று நீங்க கேட்கலாம். எப்பேற்பட்ட பாவத்தை மன்னிப்பார்? நீ அறிக்கை பண்ணினார், நீ உணர்ந்தால். அல்லேலூயா. உணராத பட்சத்தில் ஆண்டவரால் உன்னை நீதிமானாக மாற்ற முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இரண்டாவதாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். ஆமென். இன்றைக்கு அந்த உண்மை உள்ளவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர், அது மட்டும் தான் நம்ம தியானிக்க போகிறோம். வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23வது வசனம், நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனை பேருக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார்? ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார் என்று சொல்லுகிறவங்க ஒரு அல்லேலூயா செலுத்துவா. அது மட்டுமல்ல, வேதத்தில் உள்ள வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் அதற்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்ற நம்பிக்கை நமக்கு வேணும். சும்மா மனிதர்களைப் போல அவர் பேசிட்டு போகிறவர் அல்ல, எடுத்து கதையை விட்டு அடிச்சிட்டு போறவர் அல்ல. அவர் நிதானமாய் ஒரு வார்த்தை பேசினால் அதில் 1000 அர்த்தம் இருக்கும். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா செலுத்துவோம். அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று சொன்னா அதை தியானிக்க தியானிக்க அவர் எவ்வளவு உண்மை உள்ளவர் என்று நமக்கு தெரியும். ஒரே ஒரு வார்த்தை தான் பேசுவார், இல்லை 2 வார்த்தை பேசுவார், அவ்வளோதான். அதை நம்ம பிடிச்சு கொண்டு நம்ம மெடிடேஷன் பண்ண வேண்டியது நம்முடைய காரியம். நான் அந்த வார்த்தையை பிடித்தவன உறுதியாக இருக்கிறேன். அழைத்தவர் உண்மை உள்ளவர், பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ அந்த வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது? அல்லாமல் நம்முடைய நம்பிக்கை அறிக்கை பண்ணுவதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். என்ன உறுதி? என் ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஆமென். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டே, சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டே,
ஏபத்தே இது வானத்தின் வாசல் என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல் தலை சாய்க்கும் கல் நீரையா மூலைக்கல் நீரையா நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா மூலைக்கல் நீரையா செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருந்து உன்னை கனப்படுத்துவே தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் உன்னை காப்பாற்றுவே செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருந்து உன்னை கனப்படுத்துவே தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் உன்னை காப்பாற்றுவே சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிட சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிட மாட்டே ஏல்பத்தே இது வானத்தின் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம், ஆதலால் நாம், எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம், நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை, ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் ஆண்டவர் மேல் எவ்வளவு நம்பிக்கை இருந்தது, இவரே மெய்யான தெய்வம் என்று மற்றவர்களுக்கு சொன்னோமே, ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமே, ஆனால் கிறிஸ்துவிடத்திலே பங்குள்ளவளாக இருப்போம், அவருடைய வாக்கு தத்துவத்திலே பங்குள்ளவளாக இருப்போம். முடிவு பரியந்தம் உண்மையாய் நாம் பற்றி கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகங்களை கர்த்தர் செய்வாராக. அல்லேலூயா. பாருங்கள், மனிதன் மாறுகிறவன். மனிதன் மாறுகிறவனா இல்லையா? இல்ல மாற மாட்டானா? மாறுவானா மாற மாட்டானா? யாக்கோபு புஸ்தகத்தை நீங்க படித்து பார்க்கும்போது, யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, நாம் எல்லோரும் அநேக விஷயங்களிலே தவறுகிறோம். நான் என்ன இன்க்ளூடிங் சொல்றேன், நாம், கலைஞர் என்ன சொன்னாரு, நாம் என்று சொன்னால்தான் உதடுகள் கூட ஒட்டும், நான் என்று சொன்னால் உதடுகள் கூட ஒட்டாது என்று சொன்னார். இப்போ அந்த வாசகம் எல்லாம் பஸ்ஸில் இருக்கா தெரில. நாம் எல்லோரும் அநேக விஷயங்களிலே தவறுகிறோம். ஆனால் ஒருவன் சொல் தவறாதவனாக இருந்தால் அவன் பூரண புருஷனாக இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கவனமாக இருக்கணும். நம்ம அநேக காரியத்தில் நாம் தவறுகிறவர்களாக இருக்கிறோம். மனிதன் வாக்கு மாறுகிறான், காலத்துக்கு ஏற்றால் போல் மாறுகிறான், சூழ்நிலைகளுக்கு ஏற்றால் போல் மாறுகிறான். அதுதான் மனிதன். ஆண்டவர் மாறுகிறவர் அல்ல. அவர் எபிரேயர் 13:8 நீங்கள் படித்து பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும், ஆமா, அதனால ஒரு பாட்டு உண்டு, நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர், நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர், நம்பத்தக்கவர். பாடுங்களேன், உண்மையுள்ளவர், நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர், சொன்னதை செய்பவர், பொய் சொல்ல நீர் மனிதனல்ல, மனமாற மனு புத்திரனல்ல, நீர் மனிதனல்ல, மனமாற மனு, நம்பத்தக்கவர், உண்மையுள்ள
நல்லவர், நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர், சொன்னதை செய்பவர். அல்லேலூயா. மனிதன் மாறுகிறவன், ஆனால் ஆண்டவர் மாறுகிற தேவன் அல்ல. நமக்கு என்ன நம்பிக்கைன்னா, மாறுகிற மக்கள் வசிக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற, காலத்துக்கு ஏற்ற, நேரத்துக்கு ஏற்ற, சமயத்துக்கு ஏற்ற மாறுகிற மக்கள் மத்தியிலே வாழுகிறோம். ஆனால் நமக்கு மாறாத இயேசு ஒருவர் இருக்கிறார். அதுதான் நமக்கு நம்பிக்கை, அதுதான் நமக்கு நம்பிக்கை. நான் ஊழியத்தில் பார்த்துருக்கிறேன், அநேகர் வாக்கு கொடுப்பாங்க, என்ன பண்ண மாட்டாங்க. வாக்கு கொடுத்துட்டோமேன்னு தெய்வத்துக்கு பயந்து கொடுக்குறவங்களும் உண்டு, வாக்கு கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துட்டு போகிறவங்களும் உண்டு. அப்படியே போயிடுவாங்க. இந்த வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற நாட்களிலே நான் பார்ப்பேன், வேலை ஆட்கள் இன்றைக்கு வருவேன்னுவாங்க, ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. நான் நாளைக்கு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பேன், வரமாட்டாங்க. இந்த சென்ட்ரிங் வேலையிலெல்லாம் ரொம்ப கஷ்டம். இப்படியாக நான் எதிர்பார்த்து நான் ஒன்று கண்டுபிடித்தேன், மனிதன் மாறுகிறவன், மனிதன் மாறுகிறவன் என்பதை நான் கண்டறிய முடிகிறது. நீ உங்களுக்கும் தெரியும். ஆனால் ஒரு நபர் வந்தார், இந்த ஏசி மாட்டுறதுக்கு. அந்த ஏசி மாட்டணும் தம்பி அப்படின்னு அவனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னபோது நான் நினச்சேன், அவன் சொன்னான் நான் நாளை காலையில் இத்தனை மணிக்கு வருவேன் பாஸ்டர்னா. நான் நினச்சேன் இவனோ வரமாட்டான், இவனோ நம்ம எங்கேயும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஷார்ப்பாக அந்த டைம் சொன்னான், 10லேருந்து 10-15க்கு உள்ளாடி ஷார்ப்பாக இந்த டைம் வருவேன் பாஸ்டர்னா. அதே டைமில் வந்து நின்று கால் பண்ணுறான், நான் வந்துட்டேன். எனக்கு ஓஹோ, ஆமே, ஆண்டவர் அறியாத ஜனங்க உண்மையாக இருக்கிறாங்களா? எனக்கு ஒரு ஷாக். ஆண்டவர் அறியாதவங்க உண்மையாக இருக்கிறாங்களா உலகத்தில்? உண்மையாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதற்காக நான் அந்த அந்த தம்பிக்கு நான் ஆண்டவர் நன்றி சொன்னேன். நான் சொன்னேன், இந்த என்ன காரியம்ப்பா? ஐயா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதுங்க, நான் 2 நாள் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ செய்து உங்கள் இருதயத்துக்கு ஏற்ற விதத்தில் நான் பேசினபடி உங்களுக்கு செய்து தரேன்னா நான் இருக்கவே இல்லை. 2 நாள் எல்லாத்தையும், ரொம்ப ரிஸ்கான வேலை, ஆனால் எல்லாத்தையும் அழகாக செய்து கொடுத்தான். என் இருதயம் சந்தோஷப்பட்டது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் எப்படி இருக்க விரும்புகிறோம் என்பது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த ஆண்டவரை அறியாத அந்த மகன் மூலமாக நானும் சில காரியங்களை கற்றுக்கொள்ளேன். கர்த்தர் எங்களுக்கு கிருபைகளை கர்த்தர் தருவாராக. ஆண்டவரை அறிந்தேன் என்று சொல்லுகிற எனக்குள்ளாக ஆண்டவர் எவ்வளோ உண்மை எதிர்பார்க்கிறாரா? அதனால் தான் சொல்லப்படுகிறது, நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும். ஆதியாகமம் 28:15 இங்கே படித்தா தெரியும். நான் உனக்கு சொன்னதை, சொல்லுங்க, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை. இவ்வளோ காலம் ஆயிட்டு வாக்குத்தத்தங்கள் என்னையோ அந்த வாக்குத்தத்தை என் பைபிளில் மறைச்சு வச்சிருக்கிற ஆண்டவனோடு பேசினாரே, ஒரு சத்தம் எனக்கு கேட்டதே. அல்லேலூயா. அப்படியெல்லாம் நீங்க நினைக்கலாம். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். நம்பிக்கையோடு என்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் என்னை கடைசி வரை நடத்தி செல்வார். என் காரியத்தை வாய்க்க செய்யும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் வரை நடத்தி செல்வார். சொல்லுங்க, உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் நேரத்தில், கர்த்தர் காரியம் வாய்க்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வார்த்தை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அப்போ இன்னைக்கு உங்களுக்கு புது நம்பிக்கை வரணும். சரியான இடத்துல தான் இருக்கிறீங்க, சரியான சபையில் தான் இருக்கிறீங்க. நீங்கள் தெரிந்து கொண்ட ஆண்டவர் உண்மை உள்ளவர், அவர் ரட்சிக்க வல்லவர், அவர் மரணத்தின் ரட்சிக்க வல்லமை உள்ள தேவன், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஏன் பேசினாரே, வேற என்ன ப்ரூஃப் வேணும்? இயேசு ஜீவிக்கிறார் என்பதற்கு வேற என்ன ப்ரூஃப் வேணும்? ஆண்டவர் பேசுகிறாரு, உங்களோடும் பேசுவார், உங்களோடும் பேசுவார்.
நீங்கள் வாஞ்சித்தால், நீங்கள் விரும்பினால், உங்கள் இருதயம் ஆண்டவரை சார்ந்து இருக்குமேயானால் ஆண்டவர் உங்களோடும் பேசுவார். ஆமாம் ஆமாம். இந்த பொய்யை ஏமாற்றம் நமக்குள்ள இருந்தால் பேச மாட்டார். யார் பேசுவா? பிசாசு பேசுவான். யார் பேசின போல இருக்கும்? ஆண்டவர் பேசின போல இருக்கும். ஆனால் நம்ம தோற்று போவோம். அல்லேலூயா. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை என்ன பண்ணுவான்? தரித்து கொண்டு வருவான். கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு யார் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார்? உங்கள் இருதயத்தில் யாருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க? இல்லை உன் மாம்சம் உனக்குள்ள பேசுகிறதா? இல்லை ஆவியானவரோடு பேசுகிறாரா? பிசாசு பேசி கொண்டிருக்கிறானா? எந்த சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்குறீங்க? உங்கள் வாழ்க்கையில் ஆறுதல் இருக்கிறதா? உங்கள் இருதயத்தில் மன அமைதி இருக்கிறதா? சமாதானம் இருக்கிறதா? தூக்கம் வருதா? கர்த்தருடைய பிள்ளை, பல சிந்தனை உனக்குள்ளாக வந்து உன்னை கெடுக்குதா? மனுஷனுக்கு நேடுகிற சோதனை இல்லாமல் வேறு சோதனை வராது. ஆனால் உன் வாழ்க்கையில் ஆண்டவருடைய சத்தம் உனக்கு துணிக்குதா? நீ கஷ்டப்படுற நேரம், நீ வேதனைப்படுற நேரம், நீ உபத்திரப்படுற நேரம் உன்னோட ஆண்டவர் பேசுகிறாரா? நான் 2 ஆராதனை முடிந்து கொஞ்சம் சோர்வதம் கீழே போனேன். அப்படியே படுத்தேன். என்னது என்ன உங்களுக்குள்ள வரும்? என்னத்த வாழ்க்கை? ஆனால் என்னன்னா, என்ன ஊழியம், என்ன வாழ்க்கை, என்ன ஜீவியம், என்ன குடும்பம், இப்படியெல்லாம் நீங்க சோர்ந்து போகும்போது உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் உங்களை பேசுறாரா? ஆண்டவர் பேசுவாருங்க. உன் இருதயம் ஆண்டவரோடு இருந்த ஆண்டவர் பேசுவார். உன் நம்பிக்கை ஆண்டவரோடு இருந்த ஆண்டவர் பேசுவார். உன் வாழ்க்கையில சோர்ந்து போகிறவனுக்கு பலனை கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறவர். உன் வாழ்க்கையில நீ சோர்ந்து போகட்டும், அப்படி விழுந்து போகட்டும், அது நொறுங்கி போகட்டும், அது அழிந்து போகட்டும், போனா போகட்டும், போகலைன்னா போகட்டும், மனுஷன் நினைக்கிற போல நினைக்க மாட்டார். நம்முடைய தேவன் ஒரு ஆத்துமா கூட கெட்டும்போது கர்த்தர் சித்தம் அல்ல. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தாவீது கர்த்தருடைய ஆலயத்தை கட்டணும்னு நினைச்சான். ஆண்டவர் சொன்னாரு, எப்பா ரத்தம் படிந்த உன் கை, நீ என்ன பண்ண வேண்டாம், கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட வேண்டாம். உன்னுடைய கர்ப்ப பிறப்பாகிய சாலமோன் ஆலயத்தை கட்டுவான் என்று சொன்னபோது ஆண்டவர் சொன்னபடியே சாலமோன் தடைகளை மாற்றி சாலமோனை கொண்டு கட்ட வைத்தார். சாலமோனை கொண்டு கட்ட வைத்தார். அதனால்தான் அந்த பிரதிஷ்டை நாட்களிலே சாலமோன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், முக்கியமான ஒரு வார்த்தை. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை படிங்க. அவன் சொன்னது, அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தன்னுடைய வாக்கினாலே சொன்னதை தன்னுடைய கரத்தினாலே நிறைவேற்றினார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதி. வார்த்தையினால் சொன்னதை கரங்களினால் நிறைவேற்றின தேவன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. வாழ்க்கையில ஆண்டவர் சொன்னா அதை நிறைவேற்றுவார். ஒரு ஆமேன் இல்லை, ஒரு அல்லேலூயா இல்லை, ஆண்டவர் பேசியும் உங்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கை வரல போல இருக்கு. அதனால நான் முடிச்சிடுறேன். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. பாருங்கள், ஒரு நாள் இந்த ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் ஆத்துமாக்களே இல்லை. ஆத்துமாக்களே இல்லை. ஒரே கண்ணீரும் ஜபம் தான். அப்படி எழுந்து நின்று தியானிப்போம். அப்போ ஒரு நாள் ஆண்டவர் பேசினார். எனக்கு என்ன அப்படின்னா, சபை உள்ள இருக்குது, இந்த சின்ன ஒரு குறுகலான இடத்துல இருக்குதுன்னு. என்னுடைய எண்ணம் எல்லாம் எப்போ மாம்சம் எனக்குள்ள இருந்து, இது உள்ள இருக்கு, நீ சரியான இடத்துல வரல, நீ சூஸ் பண்ண இடம் சரியில்லை. உடனே ஆண்டவர் சொன்னார், சபை உள்ள இருக்கிறது. நம்ம என்ன இருதயத்தில் பேசுகிறோமோ நினைக்கிறோமோ அதுதான் பேசுவார் ஆண்டவர். ஆமேன். சபை உள்ள இருக்கிறது. அவரும் சொல்றாரு, உண்மைதான், சபை உள்ள இருக்கிறது. சபை வளரும். அடுத்த வார்த்தை, சபை வளரும். அதுக்கு பிறகு சொல்றாரு, கொஞ்ச காலம் ஆகும். அவனும் மறுபடியும் உறுதிப்படுத்தி சொல்ல, ஆனா சபை வளரும். உனக்கு நான் இன்னைக்கு சொல்றேன், சபை வளரும்னார். அதே போல அந்த இடத்துல ஆண்டவர் நம்மை வளர செய்துதான் இங்கு வெளியிலே கொண்டு வந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொன்னதை செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமேன். எல்லாரும் சொல்லுங்க, அல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றுவி. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றுவி. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, என்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, என்றும் வல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் காத்திடும் அவரை. நன்றி சொல்லி உமை பாட வந்தோம், உன் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உமை பாட வந்தோம், உன் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களின் இன்று நிறைவேற்றுவி. நன்றி நன்றி சொல் உயிருள்ளவரை, என்றும் திடும் நல்லவரை. நன்றி கோம் உயிருள்ளவரை, ஒன்றும் காத்திடும் வல்லவரை. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். தகப்பனே, நீ சொன்ன வார்த்தை, அந்த ஜீவனுள்ள வார்த்தை இன்றைக்கு இந்த இடத்துல விதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல விதைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு இருதயங்களிலும் விதைக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். ஒவ்வொரு இருதயங்களிலும் விதைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, ஒருவேளை நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீங்களா? நம்பிக்கை இழந்து வந்திருக்கிறீங்களா? நம்பிக்கையே இல்லை, இனி நம்பிக்கை இல்லை, இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கையே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவில் ஆமேன் நீங்கள் இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொன்னதை, அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். உங்களை அழைத்தவர் எத்தனையோ ஜனங்கள் இருக்கும்போது உங்களை அழைத்தாரே, அவர் கைவிடுவதற்கு அழைக்கவில்லை. உங்களை அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர். இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க. பயம் எல்லாம் மாறட்டும், பயம் எல்லாம் மாறட்டும். அழைத்தவர் உண்மை உள்ளவர். நம்பிக்கை பெருகட்டும். எல்லாம் கண்ணை மூடி ஆண்டவரை நோக்கி பாரு. நம்பிக்கை பெருகட்டும். அழைத்தவர் உண்மை உள்ளவர். சூழ்நிலை எதிராக இருக்கலாம், சூழ்நிலை எதிராக இருக்கலாம். யோவான் இருந்தது வனாந்தரம், அங்கே எப்படி ஆத்துமாக்கள் போவாங்க? ஆண்டவர் நினைச்சா அங்கேயும் போவாங்க. ஜாதிகள் ராஜாக்கள் அங்கு போனாங்க. அல்லேலூயா. எந்த சூழ்நிலை எதிராக இருக்கலாம், ஆண்டவர் உண்மை உள்ள தேவன். தேவ பிள்ளைவனை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அழைத்தவர் உண்மை உள்ளவர். உன் பாவத்தை மன்னிக்க உண்மை உள்ளவர். உனக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற உண்மை